மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டாருன்னு ஜாய் கிறிஸ்டலா கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்து அவர் என்னை அடித்து துன்புறுத்திருக்காருன்னு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அப்பா எனக்கும் என் குழந்தைக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் வரைக்கும் இப்போ கோரிக்கையை வச்சுருக்காங்க ஜாய் கிறிஸ்டலா. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ வரைக்கும் இந்த 2வது மேரேஜை பற்றி ஜாய் கிறிஸ்டலா பேசுகிறத பற்றியும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை பற்றியும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பதில் ரியாக்ஷனையும் மாதம்பட்டி கொடுக்காம தான் இருந்துகிட்ருக்காரு. ஆனால் மாதம்பட்டி நீ என்ன பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன், என்னோட ஒர்க்கில் நான் கவனம் செலுத்தி வருவேன் அப்படின்னு அவரோட சமையல் வீடியோக்களை அவர் போஸ்ட் பண்ணிட்டு வராரு. இந்த நிலையில் சமீபத்தில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இருந்து மாதம்பட்டியை தூக்கிட்டாங்க அப்படின்னும் வதந்தியான நியூஸ் பரவி வந்துச்சு. ஆனால் மாதம்பட்டி அதுக்கு ரியாக்ட் பண்ணி நியூ ஸ்டைலில் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி குக் வித் கோமாளியிலிருந்து என்னை யாரும் தூக்க முடியாது அப்படின்னு தெரிவிக்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு. இதனால் ஜாய் கிறிஸ்டலா என்ன பண்ணாலுமே மாதம்பட்டி கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதுனால ஜாய் கிறிஸ்டலா மறுபடியும் இப்போ ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஜாய் கிறிஸ்டலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் ஆட வந்தது ஒரு விளையாட்டுக்காக, அவள் உயிர் கொடுத்தது ஒரு உறவுக்காக அப்படின்னு மாதம்பட்டியோட செயலை பற்றி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் விஜய் நடித்த சர்க்கார் படத்தோட ஈவெண்ட்டில் விஜய் ஸ்டேஜில் தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனால் லேட்டாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு டைலாக்கை ஜாய் கிறிஸ்டலா இப்போ போஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.